எங்க சோறு வச்சு தரட்டா இந்த சாப்பிட்டு இருப்பியல்ல. ஏன் மணி 11:30 தானே ஆகுது? மத்த நாள்லாம் 2 மணி ஆனாலும் சோறு வாங்கி தர மாட்டேன். ஏங்க இன்னும் உங்களுக்கு மட்டும் தான் நான் சோறு பொங்கிருக்கேன், அதான் எடுத்து வச்சு தரட்டான்னு கேட்டேன். அப்ப நீ என்ன மண்ணே அள்ளி தின்னுவ? நான் மண்ணையும் தின்ன மாட்டேன் சிமெண்டையும் தின்ன மாட்டேன். இன்னும் நாங்க தோட்டத்துல போய் சோறு பொங்கி தின்ன போறோம். என்னது தோட்டத்துல போய் சோறு வாங்கி தின்ன போறியா? யாருக்கு தோட்டத்துல போய் சோறு வாங்கி தின்ன போற? நம்ம லட்சுமி அக்கா தோட்டத்துல தான், அவிய தான் வர சொன்னாவளே. ஆமா சரி, நீ என்னத்தை கொண்டு போற தோட்டத்துக்கு? நான் இதை கொண்டு போனா அதான் அவிய எல்லாம் கொண்டு வருவாவல்ல, அவிய தானே என்ன கூப்பிட்டாவ. அப்போ நீ சும்மா வெறுங்கைய வீசிட்டு போக போறா தானே? ஆமா அவங்க தானே என்ன கூப்பிட்டாவ. நானா போறேன்னா தான் நான் ஏதாவது கொண்டு போவேன். அப்படி நீயா போனா மேடம் என்னத்தை கொண்டு போவிய? 2 கிலோ தங்கமா கொண்டு போவிய? இல்ல ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு போவேன். சப்போ அந்த தண்ணி அவியல மோட்டர்ல இருந்தே கிடைக்கும். இப்படி வெறும் கைய வீசிட்டு போவாத ராணி, அங்க ஒரு மாதிரி சொல்லுவாவ. அப்போ 2 லட்சத்துக்கு சொத்து எழுதிட்டாங்க, நான் அதை கொண்டு போய் அவையில்ட்ட கொடுக்கேன். வாரது தோட்டத்தை சோறு பொங்கதுக்கு இல்ல பார்த்தா இந்த வெறுங்கையை வீசிட்டு போற வழியா தெரியுது. நான் போகும்போது ஒரு குடம் தண்ணியாவது எடுத்துட்டு போவேன். என்னதும் செய்யுங்க அம்மா, நான் இடையில வரல. நம்மள அவங்க எவ்வளவு ஒரு மான மரியாதையோட பாசமா கூப்பிட்டுருக்காவ, நான் என்னத்தையும் கொண்டு போகணுமா? நான் இந்த வெறுங்கையை வீசிட்டு போனா போவ செந்தி எல்லாம் சொல்ல போறாவ. நான் அங்க தண்ணி ஏதாவது உதவுமேன்னு சொல்லிட்டு தான் ஒரு குடம் தண்ணி கொண்டு வரேன். நம்ம லட்சுமி அக்காவுக்கு தோட்டம், நம்ம எப்ப வேணாலும் போலாம் வரலாம். லட்சுமி அக்கா வேற சீக்கிரம் வந்துட்டாவ. என்னைக்கும் குழுவுக்கு லேட்டா வந்துட்டு பேச்சு வாங்கிட்டு இருக்க லட்சுமி அக்காவே வந்திருக்கா. இந்த ராணி அக்காக்கு ஏன் அப்படி என்ன சொல்லிட்டு இருக்காத சின்ன பொண்ணு, அவியலுக்கு ஏதாவது வேலையா இருக்கும். இல்லைன்னா அவங்க வேண்டேவா லேட்டா வரது தெரியாம தானே. என்ன உமா கையில வச்சிருக்க குடம் நம்ம குடம் போல இருக்கு. ஆமா நம்ம வெங்கலம் குடம் போலயே இருக்கு. இந்த குடத்தை எடுக்க போகும்போது வர கிட்டே இருந்தே. சரி அவள்கிட்ட கேட்டு பாப்பா என்ன சொல்லுதான்னு. ஏ உமா, என்ன குடம் எல்லாம் புதுசா இருக்கு, எப்ப வாங்கின நீ? இந்த குடம் இதுக்கு முன்னாடி நான் கொண்டு வந்து பார்த்ததே இல்லையே. ஏன் வசந்தி அக்கா அவ குடம் வாங்கினா கூட உன்ட்ட சொல்லிட்டா வாங்கணும். அப்படி இல்ல சின்ன பொண்ணு, நேற்று தண்ணி வந்தப்ப கூட அவன் குடத்தை எடுத்துட்டு வரல பத்தியா. அவள்கிட்ட உள்ள எல்லா குடமும் வச்சு அதுல இந்த குடம் இல்ல, அதான் என்னைக்கு வாங்கினேன்னு கேட்டு வாங்கலான்னு பார்த்தேன். என்னத்த கேட்டு வாங்க போறியலா? ஏ சின்ன பொண்ணு, என்ன சின்ன பொண்ணு நீ கேட்டு வாங்குறதுல அந்த கேட்டு வாங்குறது இல்ல. அவ யாரு கடையில இருந்து வாங்கினாலோ கேட்டு அந்த கடையில நம்மளும் போய் வாங்கலாம்னு ஒரு இதுல கேட்டேன். குடம் டிசைன் வேற நல்லா இருக்கு பாரு, நல்ல வெங்கல குடம். இதே போல ஒரு வெங்கல குடம் எங்க வீட்லயே இருந்து சின்ன பொண்ணு. நான் இது மாதிரி ஒரு குடம் அந்த கடையில போய் கேட்டு பார்த்தேன், இல்ல கெட்டியா. இந்த பிளாஸ்டிக் குடங்களையும் வாங்கி போட்டு 2 நாள்ல உடஞ்சிரும். அதுக்கு நம்ம இது போல ஒரு குடம் வாங்கி போட்டோன்னு வையன், ஒரு வருஷம் காலம் போல கிடக்கும். அது என்ன இன்னும் ஒரு 10 நாள்ல என்ன உடஞ்சி கிடந்துரும். ரத்தமுனி இவளுக்கு எங்கேயும் தெரிஞ்சு நம்ம இவ்வளவு குடத்தை எடுத்துட்டு வந்தது? எவ சொல்லி கொடுத்தாவ மட்டும் என் கையில கிடைக்கணும். தீந்த எப்படிதான் இந்த மாதிரி குவாலி சொல்லி நடக்காளுவல தெரியல. சரி வாங்க நம்ம மெதுவா நடந்து போவோம். தோட்டத்துக்கிட்டே தான் ராணி அக்கா வீடு, அப்படியே அவங்கள கூட்டிட்டு போகலாம். என்ன லட்சு இவ்வளவு நேரம் அணக்க காட்டாம இருந்துட்டு இப்ப பேசுறீங்க, ஏன் என்னாச்சு? ஏன் ஒன்றை பேசளவு என்ன சீவம் இல்லம்மா. ஏன் வாரியலா போறோனா? எக்கா இந்த குடம் நான் ஒண்ணு வாங்கலக்கா. எனக்கு இந்த வீட்டு பால் காய்ச்சி இருக்குல்ல, நீங்க எல்லாம் வந்தியல்ல. உங்களுக்கு ஞாபகம் இல்லையாக்கா? எங்க சித்தியார்னு ஒருத்தைய சொன்னேன்ல, அவதான் எங்களுக்கு இந்த குடத்தை தந்தா, பாத்துக்கிடுங்க. பால் காட்சிக்கு பித்தால குடம் தந்தாவளா? எப்ப உங்க குடும்பமே இப்படிதானோ? சின்ன பொண்ணு அப்படிலாம் பேசாத, நான் பிற மாதிரி கோவப்படுவேன்னு சொல்லிட்டேன். சரி இழுக்காம போ. இவ இழுக்க தொடங்கிட்டானா கீழே டிராக்டர் விழுந்தாலும் மேலே ஏறி வந்துடும் போல இருக்கு. ஏன் நான் பேசுறது நல்லா தானே இருக்கு, இவளுக்கு என்ன செய்யுது இப்போ? சரி ஃப்ரெண்ட்ல பார்த்து நட. அவ கையில வச்சிருக்கிறது கன்ஃபார்ம் தெரியும் என் குடம் தான். ஏன் தெரியுமா? அந்த சைட்ல ஒரு மாதிரி நெளிஞ்சு இருக்கும், அதுலயே தெரியுது இவ கையில வச்சிருக்கிறது என் குடம் தான்னு. ஏ சின்ன பொண்ணு, எனக்கு இப்பதான் சின்ன பொண்ணு ஞாபகம் வந்து. என்ன லட்சு சொல்லுங்க. ஏன் டை அடிக்கதான் மறந்துட்டியலா? சரி நாங்க நிக்கோம், வீட்டுல போய் டை அடிச்சிட்டு வாங்க தலைக்கு. ஒரு விஷயம் சொல்ல வரும்போது அலம்பிட்டு இருக்காத சின்ன பொண்ணு. இதான் உன்ட்ட என்ன பிடிக்காததை பாத்துக்கா. நான் காலையிலேயே கடைக்கு போனேன்னா அப்போ லட்சுமி அக்கான்னு ராணி கூட்டிட்டு வந்தா. நான் ஏன்னு கேட்டேன், அப்பதான் சொன்னா நான் காலையிலேயே அக்கா வீடு வர போயிட்டு அடுத்துதான் வருவேன் தோட்டத்துக்குன்னு சொன்னாவ. அப்ப லேட்டா தான் வருவாவளோ? இல்ல நமக்கு முன்னாடியே போய் அங்க தோட்டத்துல இந்த வாழையெல்லாம் பறக்கி வைக்கேன்னு சொன்னாவ. உங்க அக்கா வீட்டை போயிட்டு அப்படியே தோட்டத்துக்கு போயிருவாங்களாம். அப்படியா? இது கூட உங்களுக்கு சொல்ல ஞாபகம் இருக்காதா? இதுக்காண்டி அங்க அவ்வளவு நேரம் நின்றுருக்கோம். யாரு நீங்க? சரி விடு சின்ன பொண்ணு, அவியலுக்கும் வயசு ஆகுது இல்ல, மறதினா இருக்கதான் செய்யும். அப்படி நம்ம தான் பார்த்தும் பாராம விட்டு பிடிச்சு விட போகணும். சரி வாங்க, அவி அங்க பாவம் போல ஒத்தைக்கு இருந்து வேலை செய்துட்டு இருப்பா. நம்மளும் போய் 2-3 ஒத்தாசையாவது பண்ணி கொடுப்போம் நம்மளால முடிஞ்சதை. இப்படியே பேசிட்டு இருந்தா நம்ம என்னைக்கு அங்கெல்ல போய் சேரியது? வாங்க சீக்கிரம் நடப்போம், அப்பதான் போக முடியும். ஏப்பா எப்படியும் நம்ம கஷ்டப்பட்டு நடந்து அங்கேருந்து இந்த தோட்டத்துக்கு வந்தாச்சு. இன்னி சோறு பொங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போனா போதும். வீட்டுக்கு போனா போதுமா? நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கேயும் தோட்டத்துக்கு வந்திருக்கோம். நமக்கு வச்சு நம்ம வீட்டுக்கு மத்தியானத்துக்கு ராத்திரிக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு போண்டாமா? ஆமா, நீ எப்ப வீட்டுக்கு என்னத்தெல்லாம பறக்கிட்டு போலான்னே இரு, ஒன்னையும் செய்திடாத. ஏன் நான் செய்த நான் பறக்கிட்டு போவேன், நீங்க செய்த நீங்க பறக்கிட்டு போங்க.
நாலு முடி நம்ம கொஞ்சோல தானே வைப்போம், அது நமக்கே பத்தாது. இல்ல எங்கோட்டி வீட்டுக்கெல்லாம் எடுத்துட்டு போறது. ஆமாக்கா, அது என்னமோ உண்மைதான். சரி, இன்னைக்கு போனா போட்டு வேற ஒரு நாள் நம்ம இதுக்காண்டியே தனியா வந்து பொங்கி வீட்டுக்கெல்லாம் சேர்த்து எடுத்துட்டு போனோமா, சரியாக்கா? ஏய், இப்பதான் வாரியலோ? நல்லா காலையிலே வந்துட்டேன். எல்லாம் இந்த லட்சுமி அக்காவால. ஏன் தெரியுமா ராணி அக்கா, கேளுங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் நம்ம தோட்டத்துக்கு போவோம், அவைய வந்துருவாவ மாதிரின்னு. அவங்க கேட்காம சொல்லுகாவ ராணி அக்கா இல்லாட்ட நான் வரவே மாட்டேன்னு. சரி, கொஞ்ச நேரம் அங்க பேசி பேசி நிக்கும். அடுத்து சொல்லுகாவ காலையிலே என்கிட்ட ராணி சொல்லிட்டா நாங்க தோட்டத்துக்கே வந்துருவேன், நீங்க எல்லாம் சீக்கிரம் வந்துருங்கன்னு. அப்போ நாங்க இந்த லட்சுமியை என்ன செய்ய, நீங்களே சொல்லுங்கக்கா. இவ்வளவு மறதி உள்ள ஆளு எப்படி? சரி, கொண்டு வந்ததெல்லாம் அங்க வச்சுட்டு வாங்கம்மா. காய்கறி எல்லாம் வெட்டி தாங்க, சோறு வைக்கண்டாமா? சரி கோ, என்ன வச்சுட்டு வந்து உள்ளி தக்காளி எல்லாம் வெட்டி தாரோம். சரிம்மா, நாங்க 2 பேரும் போய் அங்க சோறு வச்சுட்டு நிக்க வேணா? எக்கோ வசந்தி எக்கோ, நம்ம காய்கறி ஒண்ணு வெட்டண்டாமா? யாரி சும்மா உட்காந்துருக்கீங்க? உனக்கு காய்கறி வெட்டணும்னு அப்படி ஆசையா இருந்தா நீ எழுப்பி போய் காய்கறி வெட்டு. நாங்க ஒன்றும் உங்களை பிடிச்ச ஒன்று வைக்கலனா? அவ்வளோ தூரம் அந்த குடத்தையும் தூக்கிட்டு வந்து எனக்கு காலெல்லாம் ஒரே வலியாரி. நான் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்து எந்திரிச்சு தான் வேலை செய்வேன்பா. என்னால் ஒன்றும் இப்போல்லாம் செய்ய முடியாது. ஆமா நெடுவாளி, என்னாலும் இப்போ உடனே வேலையெல்லாம் செய்ய முடியாது. ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தான் செய்ய முடியும். நீயும் கொஞ்ச நேரம் உட்காரு நெடுவாளி. ஏ உமா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? அந்த பின்னாடி ஒரு மாவு நிக்குதுல்ல, அதுலேருந்து ஒரு மாங்காய் பறிச்சுதா. என் வாய் நமன்னு இருக்கு. ஒரு மாங்காய் தின்னா நல்லா இருக்கும்ல வாய். ஆமா உமா, ஒரு நல்ல காய் மாங்காய் பார்த்து பறிச்சுதா பாத்துக்கா. இல்லைன்னா அப்படி ஒரு மாதிரி புளிச்சிட்டு இருக்கும் சில மாங்காய்லாம். நல்ல காய் மாங்காய்னா தான் வாய்க்கு ருசியா இருக்கும். இரு சின்ன பொண்ணு, திரும்பி உனக்கு நல்ல மாங்காவை பார்த்து பறிச்சு தாரேன். அதுக்கும் கிடந்து இழுத்துட்டு இருக்கா. ஏ, திரும்பி ஒரு மாங்காவை கை வச்சு பறிச்சுதா, இல்லைன்னா நானே போய் பறிச்சிடுவேன் பாத்துக்கா. 4 முடி பறிக்க என்கிட்ட கிடந்து சாடிட்டு கிடக்கா. உனக்கு வேணும்னா நீ வந்து பறிக்க வேண்டியதுதானே, என்கிட்ட எதுக்கு ஆர்டர் போட்டுட்டு இருக்க? பறிச்சு தருவேன், வாய் காட்டாம தின்னணும். என்ன பறிச்சு தந்தாலும் நானாக்கு உங்களுக்கு எல்லாம் பறிச்சு தாரது. இன்னும் ஒரு நல்ல மாங்காவா இருக்கு சின்ன பொண்ணு, இரு பறிச்சு தாரேன். எக்கோ, மாம்பழம் எவ்வளவு புளிப்பா இருக்கு பாத்தியலா? ஏ அல்ப சின்ன பொண்ணு, இது மாம்பழம் இல்ல சின்ன பொண்ணு, மாங்காய். இது கூட தெரியாத உனக்கு? சரி, இது நம்ம விலையில உள்ள மாவு தானே. நம்ம லட்சுமி அக்கா விலையில மாவு வச்சு நவிய சொல்லவே இல்லையே. நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி வந்த போயில மாவு இல்ல. ஏ, பக்கத்து விலையில உள்ள மாவட்டி, நம்ம இப்ப இருக்கதே பக்கத்து விலைதான். ஏட்டி ஏட்டி உமா, நீ தானே டி அவ இங்கதான் இருக்க சொன்னவன் வந்து உட்கார சொன்ன. அந்த வேலி எத்தி சாடி வரும்போதே நான் சொன்னேனா உங்கள்கிட்ட, விலை உடையக்காரன் பார்க்க முன்ன நம்ம தெரிச்சிடலாம் சொல்லியாச்சு. ஏ அல்ப சின்ன பொண்ணு, இது நம்ம விலை தான் சின்ன பொண்ணு. அதுக்கு அடுத்து தான் இந்த மாவு வச்சிருங்க பாரு, கம்பி எல்லாம் கட்டி போட்டிருக்கா. இது நம்ம விலை தான். அதுக்கு அப்புறம் அந்த மாவு மட்டும்தான் அவைகளுக்கு. நம்ம இங்க இருந்து தின்னா ஒண்ணும் இல்ல, அந்த மாவு உடையக்காரன் வந்தாதான் பிரச்சனை நமக்கு இப்போ. ஏ சின்ன பொண்ணு, ஜாலியா சாப்பிடு சின்ன பொண்ணு. அந்த உடையக்காரன் எல்லாம் இனி வரவே மாட்டான். ஃபர்ஸ்ட் என்னைக்கோ போனவன் எங்கேயோ கிடப்பான். யாதோ சொல்லிட்டீங்க, நீங்க சொல்லிட்டீங்கன்னு சொல்லி நானும் எந்த சாப்பிடியும் உடையக்காரன் வந்தானா நம்ம எல்லாம் தீர்ந்தோம், அவ்வளவுதான் சொல்லியாச்சு. பக்கத்து வலையில இருந்து மாங்காய் பறிச்சு தின்னுட்டு இருக்காள்வ. ஏடி ஏடி சின்ன பொண்ணு, ஏடி இந்த மாங்காய் எங்க இருந்துடி பறிச்சு, எந்த மாவுல இருந்தாட்டி பறிச்சிய? ஆமா லட்சுமி அக்கா, உங்களுக்கு ஏன் இப்போ அந்த உடையக்காரன் எல்லாம் இப்ப வரவே மாட்டேன். நாங்க அங்கேருந்து பார்த்துட்டு தான் வந்தோம். அந்த உடையக்காரன் எங்க இல்லைன்னு சொன்னோட தான் நாங்க எங்கேருந்து மாவு பறிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஏட்டி பேத்த நாயே, என்கிட்ட தான்டி இந்த மாவை பார்த்துக்க சொல்லிட்டு போனா. அவ இப்பதான்டி அந்தால போனா. யாருடி நீங்க எல்லாம்? ஒரு மாவு குறைஞ்சா கூட என்கிட்ட வந்து கேப்பா. நான் எங்கட்டி பதில் சொல்லக்கு? பேத்த நாய் இல்லல, உங்களை போய் சாப்பாடு வாங்கி தின்ன சொல்லி கூட்டிட்டு வந்த மத்தியெல்லாம் என்ன செருப்பு காட்டி அடிக்கட்டி? அப்போ நாங்க இந்த 3 மாங்காய் பறிச்சதும் அவைய உங்கள்கிட்ட கேட்டாவனா நீங்க என்ன லட்சுமி அக்கா சொல்லுவிய? நான் என்ன சொல்லுவேன், என்ன கேக்கிய? எனக்கு ஒன்றும் தெரியாது. இது மாதிரி 3 கல்ல திருட்டு நாயில வந்து மாங்காய் எல்லாம் பறிச்சுட்டு போச்சுன்னு சொல்லுவேன். வீடும் காட்டி கொடுப்பேன். அவன் வந்து உங்க வீட்டுல கடந்து சத்தம் போட்டுட்டு கிடப்பா. எனக்கு தெரியாது. நீங்க எந்தாலும் மாட்டி எந்தாலையும் சாவுங்க. ஒன்ட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும் இந்த வேலைக்கு வந்த பிறகு. இல்ல இந்த ஒரு மாங்காய் பறிச்சு கிடாட்டாக்கான்னு கேட்டிருக்கணும். அப்போ லட்சுமி அக்கா நீங்க எங்களை மாட்டியா விட போறிய? கடவுளே ரத்தமுனி, அவன் என்கிட்ட மாங்காவை காணலன்னு வந்து கேட்டா நான் கன்ஃபார்ம் சொல்லி கொடுப்பேன். எனக்கு தெரியாது, இப்பவுமே நான் சொல்லியாச்சு. அடப்பியாத்த நாய, இவளுக்கு இதுலயும் வந்து நான் மாங்காய் சின்ன மத்திய என்ன செருப்பு கழுத்தி அடிங்கிட்டு இண்டி நான் இந்த இடத்துக்கு வந்தேன்னா